ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து நருந்தாளி கீரை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் அது. அதை வந்து அன்றைக்கி நல்லா ப்ரூன் பண்ணி விட்டேன். எல்லா செடியும் டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூன் பண்ணி விட்டேங்க. ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கலரில் ஏதோ மொட்டுக்கள் இருக்க மாதிரியே இருந்தது. இன்றைக்கி பார்த்தா பூக்கள் பூத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு இவங்க மாதிரி இருக்காங்களா, என்ன மயில் மாணிக்கம் ரெட் கலர் மாதிரி இருக்காங்க. பட் மயில் மாணிக்கம் இல்லை. இலைகள்லாம் பாருங்கள், நருந்தாளிக்கீரையினுடைய இலைகள் மாதிரியே பெருசாக இருக்காங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம், இயற்கையை நம்ம லவ் பண்ணும்போது அது நம்மளை ரொம்ப லவ் பண்ணோம், நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. நான் ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து மஞ்சள் கலர், வெள்ளை கலர், சிவப்பு கலர் பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அது சிவப்பு மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய தோட்டத்தில் நிறைய சிவப்பும் மஞ்சளுமாக வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னன்னே தெரில, எனக்கு வந்து மயில் மாணிக்கம் சிவப்பு கலர் வரமாட்டேங்குது அப்படி சொல்லி நான் ஏற்கனவே போட்டு எனக்கு பிங்க்கு தான் வந்தது. அதுவும் ஒரு பூ பூத்துச்சு, அதுக்கப்புறம் வரல. எனக்கு எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணிவிட்டு நிறைய உறவுகள் எனக்கு வந்து மயில் மாணிக்கம் கொடுத்துட்டாங்க, வரவே இல்லை. ஆனால் இது ஒரு கலைச்செடி தானேங்க. கலைச்செடியில் இவ்வளோ அழகான ஒரு பூக்கள், அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி சிவப்பு பூக்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. அதாவது நான் ஆசைப்பட்டது என்னால் வளர்க்க முடியல அப்படிங்கிறப்ப அதுவாக தன்னால் ஒரு கலைச்செடியாக வளர்ந்து அழகாக பூக்கள் பூத்து, அதுவும் மயில் மாணிக்கம் மாதிரியே பூக்கள் பூத்துருக்கு பாருங்களேன். எவ்வளோ ஒரு நம்ம எந்த அளவுக்கு நேசித்து நம்ம வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு டெய்லி கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் இன்றைக்கி அனுபவிச்சிருக்கேங்க வாழ்க்கையில். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு உயிரே இல்லாத ஒரு செடி அப்படி சொல்லுவாங்க, இதை பற்றி தெரியாதவங்க. ஆனால் அது பாருங்களேன், ஒரு மனுஷன் கூட இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அன்பாக இருக்க முடியுமான்னு தெரியாது. நம்ம இவங்களை நேசிக்க இவங்க நம்மக்கிட்ட அவ்வளோ கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே அப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குற மாதிரி ஆசையாக இருக்குங்க. பாருங்களேன், இவங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்து அழகாக ஒரு இடத்துல நான் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அழகான பூக்கள் பூக்குறாங்க. அதுவும் அந்த நருந்தாளிக்கீரைக்கு உள்ளேயே இது இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு லைட் பர்பிள் லாவெண்டர் கலர் மாதிரி பூக்கும். இது ரெண்டும் கலந்துருந்தால் நல்லா தானே இருக்கும். நான் கொண்டு போய் முன்னாடி வாசலில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை கட் பண்ணி தான் விட்டுட்ருக்கேன். இதை கட் பண்ணாமல் நம்ம வந்து கொடியாக வளர்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ நான் அந்த மாதிரி வளர்க்குறதுக்காக அதுக்கு ஒரு இடம் செட் பண்ணி கொடுக்க போகிறேன். அவள் எவ்வளோ ஆசையாக என் வீட்டுக்கு வந்திருக்கானா, அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல, நானும் அவளுக்கு நல்ல ஒரு இடம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஓகே, பாய்.